எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஊழல் வழக்கு ஒன்றாவது நிலுவையில் இருக்கிறதா? ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கா சொல்லுங்க. எப்படி இல்லாம போகும்? அவர் வைத்திருந்த துறைகள் என்ன? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை. அவருக்கு முதல்வர் பதவி கிடைத்ததே அந்த ரிசார்ட்ல இருந்தாங்களே, எந்த ரிசார்ட் இது? பூவாத்தூர் ரிசார்ட்ல எம்எல்ஏக்கள் தர்ம யுத்தத்துக்கு போக போறேன் என்று மிரட்டிய எம்எல்ஏக்களுக்கு தலா 3 கோடி இவர் உடனடியாக வழங்கியதால் தானே சசிகலா இவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கினார். அப்படி இருக்கையில் இவர் மீது ஏன் ஒரே ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்லை? அப்போ உங்க கூட இருக்கக்கூடிய உங்கள் கட்சி தலைவர்கள், தளபதிகள் ஊழல் வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திமுகவோட ரகசிய உறவு இருந்ததனால் தான் உங்களுக்கு திமுக நாங்க ஆதரவு அளிக்கிறோம், நீங்க முதலமைச்சர் இருங்கன்னு சொல்றது இனிப்பாக இருந்தது. ஒரு உண்மையான அதிமுக காரன் திமுக ஆதரவு, அதிமுக தோன்றியதே திமுக எதிர்க்கணுன்றதுக்காக தானங்க. எம்ஜிஆர் 72 எதுக்குங்க இந்த கட்சியை தொடங்கினாரு? திமுக ஒழிக்கிறேன்றதுக்காக தொடங்கின கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியோடு சேர்ந்து நான் கூட்டணி அமைத்து நான் முதல்வராக வேண்டும், தமிழகத்தின் முதல் தலித் முதல்வரை கூட நான் ஆக விட மாட்டேன், நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்கிறார் என்றால் இவர் எப்படி இந்த கட்சியை வாழ வைப்பார்? எல்லாம் தெரியும். கொத்து கொத்தா அதிமுகவில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் போறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் திமுகவை தவிர்க்கலாம். இது இருக்கட்டும். நான் இல்லங்க எல்லார்கிட்டையும் இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க இளைஞர் அணி புது ரத்தத்தை பாய்ச்ச போகிறோம், நாங்கள் கட்சியை புதுப்பிக்க போகிறோம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக இன்னைக்கு ஜெயிக்கிற நிலைமையில இருக்கா சார்? நீங்க அதிமுக உறுப்பினர்னு வச்சுங்க, உங்களால கவுன்சிலர் ஆக முடியுமா கரூர்ல ஒரு இடத்துல? அப்ப நீங்க எதுக்கு இந்த கட்சியில் இருக்கணும்? இந்த கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி மீது எழுப்புகிறார்கள். இதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை மீது கேள்வியாக எழுப்புகிறார்கள். இந்த கேள்வி தான் அவர் கேட்டாரு, நீங்க என்னங்க விசுவாசமா இல்ல அப்படின்ட்டு. இந்த கேள்வியை தான் நானும் எழுப்புறேன். சரிங்களா? நன்றிங்க.